eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா or you are partially blind? I'm completely blind. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அந்தகன் படத்தோட விமர்சனம். அந்தகன், அந்த கண்ணு, இந்த கண்ணு, கெட்ட கண்ணு, நல்ல கண்ணு, கொல்லி கண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அத்தனை கண்ணும் பார்க்க வேண்டிய ஒரு படங்க. அத்தனை கண்ணும் பார்த்து திருஷ்டி போட வேண்டிய அளவுக்கு இருக்கிற ஒரு அருமையான படம். ஆனால் படத்தில் பிரசாந்த் பார்வையற்றவராக இருக்கிறாரு. இந்த படம் அந்தாதூன் அப்படிங்கிற பேரில் இந்தியில் ஆயுஷ்மான் குரோசி, தபு இவங்கெல்லாம் நடித்து 2013 வெளிவந்திருக்குது. ஆனால் அந்த படத்தோட உரிமையை பல போட்டிகளுக்கிடையே மம்முட்டியான் தியாகராஜன் அவர் வாங்கி தன் மகனை இப்படி ஒரு கதையில் நடிக்க வைக்கணும்னு வச்சுருந்தது. இப்போது சிறப்பாக ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அது மிகையல்ல. இந்த படத்தில் பிரசாந்த் தான் ஹீரோ அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஹீரோவும் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஹீரோவாக படத்தில் நடிக்கலைங்க. அவர் தான் இயக்குனர் தியாகராஜன். இந்த படத்துக்கு கூடுதல் வசனம், திரைக்கதை, அதோட இயக்கம், இந்த பொறுப்புகளை ஏற்றிருக்கிறாரு தியாகராஜன். உண்மையாகவே சிறப்பாக இருக்குது. என்ன பிரசாந்த் அவங்க அப்பா பண்ணியிருக்கிறாரு, வழக்கம் போல் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் நாம். ஆனால் மொத்த படமும் அவ்வளவு சிறப்பாக, அவ்வளோ பிரமாதமாக ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக இருக்குது. வேற லெவல் த்ரில்லர் படங்க இது. நம்ம சேனல் பேர் மாதிரியே வேற லெவல் த்ரில்லர் படம். முதல்ல படத்தோட கதையை பார்த்துருவோம். அதில் பிரசாந்தோட நடிப்பு தாங்க அல்டிமேட். உண்மையாக அனுபவசாலியான நடிப்பு. ஒரு காலத்தில் ஒன் அண்ட் ஒன்லி யங் ஹீரோவாக இருந்த அவர் இன்றைக்கி சில காலங்களாக பெருசாக படங்கள் பண்ணலை. ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணாலும் இந்த படத்தின் மூலயமா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும், அதனால் கதையை 2 வரியில் நான் சொல்கிறேன். ஹீரோ பிரசாந்த் ஒரு பியானிஸ்ட், பியானோ வாசிக்கிறவர், லண்டனில் செட்டில் ஆகி பியானோ கலைஞராக வாழணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது. அவருடன் ஒரு சின்ன விபத்தில் நட்பாகிறாங்க, காதலாகிறாங்க பிரியா அனந்த். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நடிகர் கார்த்திக் நடிகராகவே இந்த படத்தில் வர்றாரு. அவருடைய மனைவியாக சிம்ரன், இன்னமும் ஸ்லிம்ரன்னாக இருக்கிற சிம்ரன், சிமிதி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாக அந்த கேரக்டர் தாங்க படத்தில் வில்லி. அதாவது கார்த்திக் அந்தாண்ட போனோன்னு இந்தாண்ட இன்ஸ்பெக்டர் சமுத்திரகனியோட சல்லாபம் கொள்வாங்க, அப்படி ஒரு கேரக்டர். இப்போ கார்த்திக் நம்ம பிரசாந்தோட ரெஸ்டோ பாரில் பியானோயிஸ்டாக பிரியானந்த் மூலம் வேலைக்கு சேர்ந்த பிரசாந்தோட இசைக்கு கிட்டத்தட்ட அடிமை. கார்த்திகோட ரசிகர் பிரசாந்த். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய கல்யாண நாளுக்கு நீ என் வீட்டில் பெரிய பியானோ இருக்குது, நீ ஏன் பழைய படப்பாடல்கள்லாம் இசைக்கணும், நானும் என் பொண்டாட்டியும் ரசிக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. பிரசாந்த் அங்கே போகிறாரு. ஆனால் அங்கே அவர் போகிறப்போ கார்த்திக் அங்கே இல்லை, அவர் பெங்களூர் போயிருக்கிறத சொல்லிவிட்டு பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு சில கிஃப்ட்டு, கையிலே ஒரு ஒயின் பாட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே உள்ளே வாங்க, ஏற்று விட்ட அம்மா லீலா சாம்சன் அவங்க பார்க்குறாங்கங்கிறனால உள்ளே கூப்பிடுவாங்க. சிம்ரன் உள்ளே போய் நீங்கள் வாசிங்க, பார்வையற்றவர் தானே அப்படிங்கிற மாதிரி உள்ளே உட்கார வச்சு வாசிக்க விடுவாங்க. இப்போது உள்ளே போய் வாசிக்கிற பிரசாந்த் அங்கே இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுவார். ஆனால் அதை ஒரு துளி கூட முகத்தில் காட்டிக்காமல் பியானோ வாசிப்பார். உள்ளே ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ட்டு உள்ளே போவார். அங்கே கார்த்திக் கொலை செய்யப்பட்டு கிடப்பார். உள்ள சமுத்திரகனி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார். இவருக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும். பார்வையற்றவனாக வந்த இவர் பார்வையற்றவனாகவே வெளியில் வருவார். ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போவார். அங்கே சமுத்திரகனி பார்வையற்ற பிரசாந்த் எப்படி இதெல்லாம் பார்க்குறாரு, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு, அங்கே தாங்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஏன் பிரசாந்த் பார்வையற்றவரானார், ஏன் அவர் உண்மையாகவே பார்வையற்றவர் தானா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இசைக்கலைஞர்கள்லாம் பார்வை அற்றவராக இருந்தால், ஒரு உடல் உறுப்பில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவங்க அந்த இசையில் பெரிய லெவலில் சாதிப்பாங்க. அப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஃபீலோடையே நான் அந்த மியூசிக்கை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருந்திருப்பார். இப்போ இந்த உண்மை ஆடியன்ஸான நமக்கு தெரிஞ்சிடும். இது கொலைகாரியான சிம்ரனுக்கும் அதுக்கு உடந்தையாக இருந்த சமுத்திரகனிக்கும் ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்பிடும். இப்போது பிரசாந்தை
வாட்ச் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரசாந்த் வீட்டிலேயே குடியிருக்கிற கீழ் போர்ஷனில் இருக்கிற பூவையார், ஒரு அயன் பாக்ஸ் அம்மாவோட பையனாக இருப்பாப்புல. அவர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிரசாந்த் உண்மையாகவே பார்வையற்றவரா அப்படிங்கிறத அவன் ஸ்டைலில் செக் பண்ணிகிட்டு இருப்போம். கடைசியில் இந்த கார்த்திக் மர்டர் இதுக்குள்ளார சமுத்திரகனியுடைய மனைவியாக வனிதா விஜயகுமார் ஒரு நாளைக்கு 16 முட்டைகளை வந்து தன் புருஷனுக்கு கொடுத்து அக்யூஸ்டை துரத்தி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. அவர் அதே நேரம் சிம்ரனோட தொடர்பில் இருக்கிற தெரிஞ்சவனும் விடுவாங்க பாருங்கள், ஒரு டோஸு உங்கள் வீட்டு டோஸ் எங்கள் வீட்டு டோஸ் இல்லை. அதுவும் அவங்க வந்து சிம்ரனை பற்றி சொல்கிறப்போ அவருக்கு வந்து இது வந்து 2வது புருஷன் அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது சிம்ரன் வந்து கட்டிக்கிட்டு வந்து கார்த்திகை ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணும், அதை வந்து வனிதா வாயால் சொல்ல வைக்கிறது, 2வது ஹஸ்பண்ட் 3வது பொண்டாட்டிங்கிறதுலாம் உண்மையாகவே வேற லெவலில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி முதல் சீன்லேயே ஒரு வில்லி அவள் வந்து கவிதா, அவள் வந்து பியானோவை தடவுறதுக்கு பதிலாக என் கையை தடவிட்டு இருக்கான் அப்படின்னு பிரசாந்த் ஒரு டயலாக், பியானோ கற்றுக்கிறேன்னு வந்துட்டு பியானோவை தடவுறதுக்கு பதிலாக என் கையை தடவுறேன்னு. இந்த இடத்துலலாம் தியாகராஜன் சாரோட இந்த குசும்பு வந்து பயங்கரமாக வெளிப்பட்டிருக்கும். இந்த மாதிரி வனிதா, அந்த மாதிரி இன்னும் இந்த ஊர்வசி, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பிரசாந்தை கடத்திட்டு போய் கிட்னி திருடுறதுக்கு ரெடி ஆவாங்க. KS ரவிக்குமார், ஊர்வசி, யோகி பாபு கும்பல். அவங்கள்ட்டேருந்து பிரசாந்த் தப்பிச்சாரா என்ன ஆனாரு, இல்லை அவங்களுக்கு வேண்டிய உதவியை செய்தாரா என்ன அப்படிங்கிறலாம் வித்தியாசமான விறுவிறுப்பான திரைக்கதையின் மூலம் இந்த படம் வந்து பல பேர் இது ஹிந்திலையும் பார்த்துருக்கலாம். ஆனால் இது தமிழுக்கு ஏற்றபடி வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு மம்முட்டியான் தியாகராஜ். இதில் மாஸ் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த், அதுக்கடுத்து இந்த படத்தோட இயக்குனர் தியாகராஜன் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. மனோபாலா, மறைந்த மனோபாலா உண்மையாகவே மறைஞ்சிட்டாரு, இறந்துட்டார் அப்படின்னாலும் இறந்தும் நடித்திருக்கிறார் அப்படிம்போம்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாருங்க. ஒரு சீனில் வந்து அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் நம்ம சமுத்திரகனிக்கு கீழே வேலை பார்ப்பார். எனக்கு மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, நான் அர்ஜுனா போனேன், எந்த பொண்டாட்டி வீட்டு மாமியாருக்கு அப்படின்னு ஒரு டைலாக்கு, அந்த மாதிரி அங்கங்கே பழிச்சிடுறது. அப்புறம் அவர் வாயில லீலா சாம்சன் வந்து அந்த கொலையை பார்த்ததா வந்து சொல்ல வர்றப்போ அவங்களையே காலி பண்ண முயற்சிக்கிறது, அதில் வெற்றி பெற்றார்களா என்ன, பிரசாந்தின் நிலை என்னாச்சு, சிம்ரன் பிரசாந்துக்கு இறுதி வரை வில்லியாகவே இருந்தாங்களா அப்படிங்கிறதே வித்தியாசமான யோசனை. அதுமாதிரி படத்தில் நட்சத்திரங்களுக்கு பஞ்சமே இல்லை, வஞ்சனை இல்லாமல் காசு அள்ளி கொடுத்து நடிக்க வச்சுருக்கிறாரு. கார்த்திக், மனோபாலா, பெசன் ரவி மூலியம்தான் இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே. ஒரு ஹைவேஸில் முயலை சுடுவார், அது துள்ளி எழுந்து ஓடும், அங்கே ஆரம்பிக்கும் கதை, அதை கொண்டு வந்து கிளைமாக்ஸில் முடிக்கிறது. அதேமாதிரி இந்த படம் ஒரு பாதியிலேருந்து பார்க்குறாங்க, ஒரு கால்வாசி பார்க்காம விட்டுட்டு பார்க்குறவங்க, இறுதி காட்சிக்கு கொஞ்சம் முன்னாடி வர்றவங்களுக்கு கூட புரியணுங்கிறதுக்காக அந்த காட்சிகள்லாம் ரீவைண்ட் பண்ணி ஒரு நிமிஷத்தில் மொத்த கதையையும் கிளைமாக்ஸ் கிட்ட சொன்ன விதம், இதெல்லாம் இயக்குனர் தியாகராஜனை வந்து இந்த படத்துக்கு அவரும் அவருடைய மனைவியும் மகளும் தான் தயாரிப்பாளர்கள். பிரீத்தி தியாகராஜன், சாந்தி தியாகராஜன், 2 பேரும் தயாரிப்பாளர்கள். தியாகராஜன் சார் தான் தயாரிப்பாளர். ஆனாலும் பொருட்செலவை பற்றி கவலைப்படாமல் தன் மகனை இந்த ஃபீல்டில் ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோவாக இருந்தவரை மீண்டும் பெரிய லெவலில் நிலைநிறுத்தணும்னு நினச்சி செயல்பட்டதுனால எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியல. அதுவும் பாருங்கள், ஒரு பார்வையற்ற அவர்கள் மீது நமக்கு பரிதாபம் வரும், ஆனால் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு பார்வையற்றவரையே அப்படியே பார்த்து ரசிக்கிற மாதிரி படத்தில் வந்து செஞ்சுருந்தாங்க பாருங்கள், அதுதாங்க. அதுவும் அந்த லென்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு பிரசாந்த், அதுவும் போலீஸு சமுத்திரகனி வீட்டு பூனையை காணுமா, படத்தில் ஒரு பூனை பிரமாதமான கேரக்டர். அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். யோகி பாபு, பூவையார். யோகி பாபுலாம் மற்ற படத்தில் காட்டிலும் இந்த படத்தில் ஒரு ஆட்டோ டிரைவராக அயோக்கிய கூட்டணிக்கு கூட்டாளியாக வர்ற இடத்துல, ஊர்வசி திருட்டுத்தனமாக லாட்டரி டிக்கெட் விற்கிறதுல தொடங்கி திருட்டுத்தனமாக அடுத்தவங்க கிட்னியை எடுக்கிறதுக்கு உதவுற வரைக்கும். அதுமாதிரி KS ரவிக்குமார் ஒரு ஜென்யூனான டாக்டரா இல்லை திருட்டு டாக்டராங்கிறத நீங்கள் படத்தில் ஆர்கன் திருடுற டாக்டராங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். படத்தில் வந்து எனக்கு அந்த ஒரு சில சீன்கள் தான், அந்த மூத்திரம் அந்த மாதிரி அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்கிறது மட்டும் தான் கொஞ்சம் நெருடலாக தெரிஞ்சுது. மற்றபடி பிரசாந்தோட நடிப்பாகட்டும், பிரியானந்தோட நடிப்பாகட்டும், சிம்ரனோட வில்லி தனமாகட்டும், இன்னும் கார்த்திக் வாழ்ந்துருக்கிறாருங்க. அந்த கார்த்திகோட அந்த காலத்து பாட்டு 1, 2, 3 படத்தில் இசைக்கிறாரு, பியானோவில் பாடிக்கிட்டே பிரசாந்த், வேறு லெவலில் இருக்குது. அதுமாதிரி இந்த ரெஸ்டோ பார் சீன்லாம் பாண்டிச்சேரியில் தான் நிறைய படப்பிடிப்பு பண்ணியிருக்காங்க. அப்புறம் லண்டன்
பிரசாந்த் விரும்பியபடி லண்டனுக்கு போனாரா, பிரியா ஆனந்த் என்னன்னாங்க, பிரசாந்த் இடையில தப்பாக புரிஞ்சுக்கிற பிரியா ஆனந்த் மீண்டும் அவரோட ஜோடி சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்லியிருக்குது. வேறு லெவலில் இருக்குது. சித் ஸ்ரீராம் அவர் ஒரு பாடல் என் காதலும் என் ஆகுதோ போடி அப்படின்ற ஒரு பாடல் ஆகட்டும். அதுமாதிரி இந்த படத்துக்கு வந்து டண்டனக்காட்டான டர்னக்கான ஒரு பாட்டு ப்ரொமோஷன் சாங்கு வேறு லெவலில் படம் முடிஞ்ச பிறகு வருது. அதையும் இருந்து பார்த்து ரசித்து வாங்க. ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன் செம ஒர்க்குங்க. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வேறு லெவலில் இருக்குதுங்க. ஆமாம், இந்த படத்தில் என்னவோ தெரியல, சந்தோஷ் நாராயணனுக்கும் இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் மியூசிக்கில் சந்தோஷ் நாராயணன் ஒரு கேரக்டராக இந்த படத்தில் பிரயாணித்திருக்கிறார். ரவி யாதவோட ஒளிப்பதிவு மாதிரியே, செந்தில் ராகவனோட ஆர்ட் டைரக்ஷன் மாதிரியே தியாகராஜன் சார் தன் மகனை நினைத்தபடியே பிரசாந்தை மீண்டும் வேறு லெவல் டாப் ஸ்டார் ஆக்கியிருக்கிறாரு. அதை அடுத்தடுத்த படங்கள்லேயும் டாப் ஸ்டார் பிரசாந்த் தக்க வச்சுப்பாருன்னு நம்புவோம். மொத்தத்தில் அந்தகன் அனைவரு கண்ணும் படும், அனைவரது கண்ணும் பார்க்கும்னு சொல்லி விடைபெறேன். பார்க்க வேண்டும்னு சொல்லி வெற்றி பெற வைக்க வேண்டும்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.